ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கல்வி டிவி. நான் உங்கள் ஆஷிக். இன்றைக்கி நம்ம அக்டோபர் 2025 முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் அடுத்த வருஷம் வரக்கூடிய எந்த எக்ஸாம்ஸ்க்கு போனாலும் தமிழ்நாட்டுடைய கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போது நம்ம 2025 அக்டோபருடைய தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் என்ன அப்படின்னா, வேர்ல்டு சீ ஃபுட் காங்கிரஸ் அப்படிங்கிற இந்த ஒரு மாநாடு. வேர்ல்டு சீ ஃபுட் காங்கிரஸ் சென்னையில் பார்த்திங்க அப்படின்னா 2025 உலக கடல் உணவு மாநாடு, உலக கடல் உணவு மாநாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் சென்னையில் 2026 நடக்க போகுது. ஓகேங்களா? ஸோ சென்னை தான் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. இது முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாநாடு சென்னையில் நடக்க போகுது. இது யார் ஆர்கனைஸ் பண்ணுறா? இந்த மாநாட்டை யார் ஆர்கனைஸ் பண்ணுறா அப்படின்னா, நம்ம மத்திய அரசாங்கத்துடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிஷரிஸ் இருக்காங்க இல்லையா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிஷரிஸும் இன்டர்நேஷ்னல் அசோசியேஷன் ஆஃப் ஃபிஷ் இன்ஸ்பெக்டர்ஸ், இன்டர்நேஷ்னல் அசோசியேஷன் ஆஃப் ஃபிஷ் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற இந்த ரெண்டு அமைப்பும் சேர்ந்து தான் வந்து இது பண்ண போகிறாங்க. ஸோ இதில் அந்த கடல் உணவுகள் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாத்தையுமே காட்சிப்படுத்துறதுக்காக ஒரு முக்கியமான மாநாடு தானே உலக கடல் உணவு மாநாடு. உலக கடல் உணவு மாநாடு 2026 முதல் முறையாக இந்த மாநாடு இந்தியாவில் சென்னையில் நடைபெற போகுது. அடுத்து தமிழ்நாடு சயின்டிஸ்ட் அவார்டு அப்படிங்கிற இந்த ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. ஸோ சிறந்த சயின்டிஸ்ட்டுக்கு தமிழக அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தமிழ்நாடு சயின்டிஸ்ட் அவார்டு அப்படிங்கிற இந்த அவார்டு கொடுக்குறாங்க. 2025 தமிழ்நாடு சயின்டிஸ்ட் அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆர்த்தூர் ஜேம்ஸ் அப்படிங்கிற இவருக்கு தமிழக அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாடு சயின்டிஸ்ட் அவார்டு அப்படிங்கிற இந்த ஒரு விருது யாருக்கு அப்படின்னா, ஆர்த்தர் ஜேம்ஸ் அப்படிங்கிற இவருக்கு தமிழக அரசாங்கம் தமிழ்நாடு விஞ்ஞானி விருது அப்படிங்கிற இந்த விருது வந்து கொடுத்துருக்காங்க. இவரை பொறுத்தவரை பாரதிதாசன் யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, ஸோ இந்த பாரதிதாசன் யூனிவர்சிட்டியோடைய ஒரு ப்ரொஃபஸர் தான் யார் அப்படின்னா இந்த ஆர்த்தர் ஜேம்ஸ் அப்படிங்கிறது. இவருக்கு தமிழ்நாடு சயின்ஸ் அவார்டு அப்படிங்கிற அவார்டு வந்து 2022 என்விரான்மெண்டல் சயின்ஸ்க்காக, ஓகேங்களா, என்விரான்மெண்டல் சம்மந்தமான விஷயங்களுக்காக, தமிழ்நாடுடைய சுற்றுச்சூழல் சம்மந்தமான விஷயங்களுக்கு நிறையா ரிசர்ச் பண்ண நபர் தான் வந்து இந்த ஆர்த்தர் ஜேம்ஸ். இவருக்கு தமிழக அரசாங்கம் 2022 தமிழ்நாடு விஞ்ஞானி விருது சயின்டிஸ்ட் அவார்டு அப்படிங்கிற இந்த ஒரு மிக முக்கியமான அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து சென்னையுடைய ஒரு மிகப்பெரிய மேம்பாலம் அக்டோபர் மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னையுடைய ஒரு மிகப்பெரிய மேம்பாலத்தை திறந்து வச்சுருக்காங்க. இந்த மேம்பாலம் எங்கே இருக்குது அப்படின்னா, சென்னை டி நகர் இருக்குது இல்லையா, ஸோ சென்னையில் டி நகரில் தான் சென்னையுடைய ஒரு மிகப்பெரிய மேம்பாலம் வந்து திறந்து வச்சுருக்காங்க. இந்த மேம்பாலத்தை பொறுத்தவரை இதோடைய கிலோமீட்டர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு நீளமாக இருக்கக்கூடிய ஒரு மேம்பாலம். இதுவரை சென்னையில் பல மேம்பாலங்கள் இருக்குது. அந்த மேம்பாலங்களை கம்பேர் பண்ணும்போது இதுதான் சென்னையுடைய லாங்கஸ்ட், சென்னையுடைய மிக நீளமான மேம்பாலம் அப்படிங்கிறது இந்த டி நகரில் இருக்கக்கூடிய மேம்பாலம். எத்தனை கிலோமீட்டர்? மொத்தம் 2 கிலோமீட்டர் இருக்குது. இதுக்கு யாருடைய பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா, டிஎம்கேயுடைய முன்னாள் எம்எல்ஏவாக இருந்த ஜே அன்பழகன் இருக்கார் இல்லையா, ஸோ ஜே அன்பழகன் அவர்களுடைய பேரை தான் இந்த சென்னையுடைய மிக நீளமான 2 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய டி நகர் மேம்பாலத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மேம்பாலம் அப்படிங்கிறது சவுத் உஸ்மான் ரோடையும் சிஐடி நகர் சவுத் உஸ்மான் ரோடு இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மேம்பாலம் தான் அந்த டி நகர் மேம்பாலம். இதுக்கு பேர் யாரோட பேர் வச்சுருக்காங்க? ஜே அன்பழகன் அவர்களுடைய பேரை வச்சுருக்காங்க. இதை அக்டோபர் மாதம் நம்மளுடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சுருக்காங்க. இதோடைய டோட்டல் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னா 164.92 கோடி. எவ்வளோ? 164.92 கோடி, 164.92 crores, 164.92 கோடி மதிப்பில் இந்த ஒரு மிகப்பெரிய மேம்பாலத்தை கட்டி முடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து டிஎன் ஃபண்ட் கன்சர்வேஷன் ஃபார் 4 endangered species. தமிழக அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் ஃபண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபண்டு கொண்டு வந்து தமிழ்நாட்டில் என்னென்ன உயிரினங்கள்லாம் ரொம்ப அழியக்கூடிய தருவாயில் ரொம்ப டேஞ்சரான கேட்டகரியில் இருக்கோ அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபண்டை வந்து பயன்படுத்துகிறாங்க. இது முதல் கட்டமாக இந்த ஃபண்டில் 50 கோடி ரூபாய், 50 crore, இந்த என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் ஃபண்ட் அப்படிங்கிற இந்த ஃபண்டில் 50 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கியிருந்தாங்க இந்த ஃபண்டுக்காக. இப்போது இந்த ஃபண்டிலேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சில விலங்கினங்களை பாதுகாக்கிறதுக்காக தமிழக அரசாங்கம் ஃபண்டு வந்து ஒதுக்குறாங்க. இதில் முதல் கட்டமாக ஒரு 4 விலங்கினங்கள், ஓகேங்களா, இதில் முதல் கட்டமாக ஒரு 4 விலங்கினங்களை இது பண்ணுறதுக்காக ஃபண்டு ஒதுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு லயன் டெயில் மக்காக். ஸோ லயன் டெயில் மக்காக் அப்படிங்கிற இது வந்து ஒரு லயன் டெயில் மக்காக் அப்படிங்கிறது ஒரு குரங்கினம். ஸோ இந்த லயன் டெயில் மக்காக் இருக்கு இல்லையா, ஸோ இந்த லயன் டெயில் மக்காக்கை பாதுகாக்கிறதுக்காக 48.50, ஸோ 48 லட்சம் வந்து இந்த லைன் டெயில் மெகாக் அப்படிங்கிற இந்த ஒரு உயிரினத்தை பாதுகாக்கிறதுக்காக. அதே மாதிரி மெட்ராஸ் ஹெக்ஹாக்,
மெட்ராஸ் ஹெட்ஹாக் அப்படிங்கிற இதை பாதுகாக்கிறதுக்காக 20 லட்சம் ரூபாய். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைப்டு ஹைனா அப்படிங்கிற இது வந்து ஒரு வகையான ஓனாய் மாதிரியாக இருக்கக்கூடிய ஹைனா இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஸ்ட்ரைப்டு ஹைனா அப்படிங்கிற இதை பாதுகாக்கிறதுக்காக 14 ஹைனா அப்படிங்கிறது கழுதை புலி ஓகேங்களா. ஸோ ஸ்ட்ரைப்டு ஹைனா அப்படிங்கிற இந்த ஒரு வகையான கழுதை புலியை பாதுகாக்கிறதுக்காக 14 லட்சம் ரூபாய். நெக்ஸ்ட்டு ஹம்ப்டு ஹெட்டட் மஷீர் அப்படிங்கிற இது ஒரு வகையான மீன். இந்த மீன் இனத்தை பாதுகாக்கிறதுக்காக 17 லட்சம் ரூபாய். ஸோ இந்த தமிழ்நாடு என்டேஞ்சர் ஸ்பீசிஸை பாதுகாக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 4 என்டேஞ்சர் ஸ்பீஸை பாதுகாக்கிறதுக்காக தமிழ்நாடு என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் கன்சர்வேஷன் ஃபண்ட் அப்படிங்கிற இந்த ஃபண்டிலிருந்து 1 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கியிருக்காங்க. இந்த ஸ்பீசிஸ் பேர் அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. லைன் டெயில்டு மெக்காக், மெட்ராஸ் ஹெட்ஹாக், ஸ்ட்ரைப்டு ஹைனா, ஹம்ப்டு ஹெட்டட் மஷீர் அப்படிங்கிற இந்த மொத்தம் 4 உயிரினங்களை பாதுகாக்கிறது எவ்வளோ கோடி ரூபாய், 1 கோடி ரூபாய் தமிழக அரசாங்கம் ஃபண்ட் வந்து ஒதுக்கியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு கலைஞர் சென்ட்ரரி பஸ் டெர்மினல். நம்ம தமிழக அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய பஸ் டெர்மினலை தமிழக அரசாங்கம் வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. நம்மளுடைய முதல்வர் தான் இந்த பஸ் டெர்மினல் தொடங்கினாங்க. இது எங்கே அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டம். ஸோ ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய பஸ் ஸ்டாண்டை தொடர்ந்து வச்சுருக்காங்க. அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு யாருடைய பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா கலைஞர் அவருடைய பேரை, கலைஞர் நூற்றாண்டு. ஸோ கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் அப்படிங்கிற இந்த பேருந்து நிலையத்தை எங்கே தொடர்ந்து வச்சுருக்காங்க, ராமநாதபுரத்தில். இந்த பேருந்து நிலையம் கட்டுறதுக்கு டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 176 கோடி ரூபாய். 176 கோடி, எவ்வளோ 176 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் அப்படிங்கிற இந்த ஒரு பேருந்து நிலையத்தை இது பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ராமநாதபுரத்தில் நிறையா நலத்திட்ட உதவிகளையும் நம்மளுடைய முதல்வர்கள் இந்த ஈவெண்ட்லேயே தொடங்கி வச்சுருக்காங்க. ஸோ எவ்வளோ மதிப்பிலான உதவிகள் அப்படின்னா 738 கோடி, 738 கிட்டத்தட்ட 738 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்மளுடைய முதல்வர் பண்ணி வச்சுருக்காங்க. எக்ஸாம்பிள் உங்களுக்கு கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் அப்படிங்கிற இந்த பேருந்து நிலையம் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் எங்கே இருக்குது, இது வந்து ராமநாதபுரத்தில். ஸோ ராமநாதபுரத்தில் தான் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் அப்படிங்கிற இந்த ஒரு பேருந்து நிலையம் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், நாட்போல் ட்ரெக்ஸ். ஸோ நாட்போல் ட்ரெக்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு எக்ஸசைஸ் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கடலோர காவல்படை, நம்ம இந்தியன் கோஸ்ட் கார்டு இருக்கு இல்லையா, அவங்க நடத்தின ஒரு எக்ஸசைஸ், ஒரு பயிற்சிக்கு பேர் தான் என்ன, நாட் போல் ட்ரெக்ஸ் அப்படிங்கிற இது. ஸோ இதை சென்னை கோஸ்ட் இருக்கு இல்லையா, சென்னை கடற்கரையில் யார் நடத்தியிருக்கா, நம்மளுடைய இந்தியாவுடைய கோஸ்ட் கார்டு என்ன பண்ணியிருக்காங்க, நாட் போல் ட்ரெக்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு எக்ஸசைஸை இந்தியன் கோஸ்ட் கார்டு வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 10வது எடிஷன். இது என்ன அப்படின்னா 10th நேஷ்னல் லெவல் பொல்யூஷன் ரெஸ்பான்ஸ் எக்ஸசைஸ், 10th நேஷ்னல் லெவல் பொல்யூஷன் ரெஸ்பான்ஸ் எக்ஸசைஸ் அப்படிங்கிற இந்த ஒரு பயிற்சி எந்த தேதி வரை, அக்டோபர் 5 அக்டோபர் 6 அக்டோபர் 6 2025 10th நேஷ்னல் லெவல் பொல்யூஷன் ரெஸ்பான்ஸ் எக்ஸசைஸை சென்னை கடற்கரையில் இது பண்ணியிருக்காங்க. இதில் மொத்தம் 40 நாடுகள் அப்சர்வராக, 40 நாடுகள் வந்து பார்வையாளர்களாக பங்கேற்றிருக்காங்க. அதே மாதிரி ஒரு 32 நாடுகள், ஒரு 32 கண்ட்ரிஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதில் அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இது முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா ஆயில் ஸ்பில், மெரைன் ஆயில் ஸ்பில்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மெரைன் ஆயில் ஸ்பில்ஸை கட்டுப்படுத்துறது தான் இதோட முக்கியமான நோக்கம். ஸோ மெரைன் ஆயில் ஸ்பில்ஸ்னால் என்ன, இப்போது பெரிய டேங்கர்ஸ், பெரிய எண்ணெய் கப்பலில் போகும்போது கவுந்துடுச்சு, ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னா எண்ணெய் கசிவு ஏற்பட்டு கடல் ஃபுல்லாக அந்த எண்ணெய் வந்து மிதக்கும் இல்லையா, இதனால் கடலில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே வந்து நிறையா பாதிக்கப்படும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆயில் ஸ்பில் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அங்கே உடனே வந்து அதை தடுக்கிறதுக்கான அதை வந்து மிகப்பெரிய லெவலில் பாதிக்காமல் இருக்கிறதுக்கான வேலைகள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மெரைன் ஆயில் ஸ்பில் ஓகேங்களா. ஸோ மெரைன் ஆயில் ஸ்பில் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை மெரைன் ஆயில் ஸ்பில்லை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. எக்ஸிஸ்ட் பேர் என்ன, நாட் போல் ட்ரெக்ஸ். ஸோ நாட் போல் ட்ரெக்ஸ் அப்படிங்கிறது எங்கே நடந்திருக்கு, சென்னை கடற்கரையில் நடந்திருக்கு. ஸோ அடுத்து சென்னை கார்ப்பரேஷன்ஸ் டைரக்ட் வேஸ்ட் கலெக்ஷன் இனிஷியேட்டிவ். ஸோ சென்னை கார்ப்பரேஷன் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வீட்டில் நிறைய பழைய பொருட்கள்லாம் இருக்கும், அதை எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப நாள் போட்டு வச்சுருக்கனால குப்பையெல்லாம் சேர்ந்து கொசுக்கெல்லாம் உருவாகும் இல்லையா, இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தடுக்கிறதுக்காக நம்மளுடைய தமிழக அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா உங்கள் வீட்டில் குப்பைகள் அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி பழைய பொருட்கள் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் கால் பண்ணி, இதுக்குன்னு ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது, அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கே வந்து அந்த பழைய பொருட்கள் குப்பைகள்லாம் எடுத்துப்பாங்க. ஸோ அதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் சென்னை கார்ப்பரேஷனுடைய
தமிழ்நாட்டுடைய டைரக்ட் வேஸ்ட் கலெக்ஷன் இனிஷியேட்டிவ் டைரக்ட் வேஸ்ட் கலெக்ஷன் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிற இந்த ஒரு இனிஷியேட்டிவ் இது வந்து அக்டோபர் 11ஆம் தேதி நம்ம சென்னை கார்பரேஷன் கொண்டு வந்திருக்காங்க. டைரக்ட்லி கலெக்ட் அன்யூஸ்டு ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம். நம்ம வீட்டில் அப்படியே ரொம்ப நாளாக நிறையா பழைய பொருட்கள்லாம் போட்டு வச்சிருக்கோம். குப்பைகள் கிடையாது, பழைய பொருட்கள், பழைய சேரு, இந்த மாதிரி பழைய டிவி, இந்த மாதிரி நிறையா பழைய பொருட்களை அப்படியே வீட்டில் போட்டு வச்சிருக்கோம். அந்த மாதிரி பொருட்களை நம்ம கால் பண்ணி சொன்னோம்னா கார்பரேஷன்லேருந்தே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. அதுக்காக ஒரு விஷயம் தான். ஸோ எவ்ரி சாட்டர்டே டு கப் வேஸ்ட் பைலப், வீட்டில் இந்த குப்பைகள்லாம் சேர்த்துக்கிறதை தவிர்க்கிறதுக்காக ஏன்னா ஒவ்வொரு வாரமும் என்ன பண்ணுறாங்க, சாட்டர்டே இந்த மாதிரியான ஒரு இனிஷியேட்டிவை நம்ம சென்னை கார்பரேஷன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு குளோபல் ஸ்டார்ட் அப் சமிட். தமிழ்நாடு வந்து ஒரு மிகப்பெரிய சமிட் நடத்திருக்காங்க கோயம்புத்தூரில். தமிழ்நாடு முதலீடு ஈர்க்கிறதுக்காக நிறையா மாநாடுகள் நடத்துவாங்க. முன்னாடி சென்னையில் நடத்துனாங்க, அதேமாதிரி ஹோசூரில் மாநாடு நடத்தினாங்க, இப்போது ரீசெண்டாக வந்து மதுரையில் நடத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் மாதம் நம்மளுடைய தமிழக அரசாங்கம் உலகளாவிய தொழில் தொடங்குறதுக்கான ஒரு மாநாடு குளோபல் ஸ்டார்ட் அப்கான சமிட். ஸோ குளோபல் ஸ்டார்ட் அப்கான சமிட் அப்படிங்கிற இந்த ஒரு சமிட் எங்கே நடத்திருக்காங்க, கோயம்புத்தூரில். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம், இங்கே கோயம்புத்தூரில் தமிழக அரசாங்கம் 2025ஆம் ஆண்டுக்கான தமிழ்நாடு குளோபல் ஸ்டார்ட் அப் சமிட், என்னது தமிழ்நாடு குளோபல் ஸ்டார்ட் அப் சமிட் அப்படிங்கிற இந்த ஒரு இனிஷியேட்டிவ் வந்து பண்ணியிருக்காங்க எங்கே, கோயம்புத்தூரில். இது அக்டோபர் 9ஆம் தேதி அக்டோபர் 10ஆம் தேதி இந்த இது நடந்திருக்கு. இதில் 30,000த்திற்கும் மேற்பட்ட பார்ட்டிசிபெண்ட், எத்தனை 30,000த்திற்கும் மேற்பட்ட யாரெல்லாம் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து உருவாக்குறாங்களோ, யாரெல்லாம் ஸ்டார்ட் அப்புக்கு ஃபண்டிங் பண்ணுறாங்களோ, இந்த மாதிரி 30,000த்திற்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த ஈவெண்ட்டில் வந்து பங்கேற்றிருக்காங்க. இதில் 750க்கு மேற்பட்ட எக்ஸிபிஷன், அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளிநாடுகள்லேருந்து நிறைய நபர் கிட்டத்தட்ட 39 நாடுகள்லேருந்து இந்த ஸ்டார்ட் அப் சம்மந்தமான நபர்கள் எல்லாமே வந்து பங்கேற்றிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு குளோபல் ஸ்டார்ட் அப் சமிட் 2025, தமிழ்நாடு குளோபல் ஸ்டார்ட் அப் சமிட் 2025 எங்கே நடந்திருக்கு, கோயம்புத்தூரில் நடந்திருக்கு. அதே மாதிரி நம்ம இந்தியாவோடைய டிஃபென்ஸ் கான்க்ளேவ் 2025ஆம் ஆண்டுக்கான டிஃபென்ஸ் கான்க்ளேவ் வந்து கோயம்புத்தூரில் தான் நடைபெற்றுச்சு. ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு விண்ட் எனர்ஜி கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் ஹிட் 29.6%. தமிழ்நாட்டுடைய இந்த விண்ட் எனர்ஜி கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா, தமிழ்நாடுடைய விண்ட் எனர்ஜி கெப்பாசிட்டி அப்படிங்கிறது 29.6% வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து 2025, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் சின்ஸ் 2018-19. 2019 கம்பேர் பண்ணும்போது 2025ஆம் ஆண்டு தான் தமிழ்நாட்டுடைய இந்த விண்ட் எனர்ஜி ஜென்ரேஷன் இருக்கு இல்லையா, இது ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்குது. எவ்வளோ அப்படின்னா 29.6%. ஓகேங்களா. ஸோ வித் எக்ஸ்பெக்டட் ஜென்ரேஷன் ஆஃப் 10,104 million units up from 7,404 in previous year. 2024-25 தமிழ்நாடுடைய அந்த விண்ட் பவர் ஜென்ரேஷன் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 7,407 மில்லியன் யூனிட். எவ்வளோ 7,407 மில்லியன் யூனிட் இருந்துச்சு. இப்போ எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னா 10,104 மில்லியன் யூனிட்டாக மாறி இருக்கு. ஸோ அப்போ தமிழ்நாடு வந்து விண்ட் எனர்ஜியில் ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டை வந்து தமிழ்நாடு பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு ப்ரிப்பேர்ஸ் லோ ஆல்டிடியூட் எக்கனாமி ரோட் மேப். லோ ஆல்டிடியூட் எக்கனாமி அப்படிங்கிறது இந்த ட்ரோன்லாம் இருக்கு இல்லையா, லோ ஆல்டிடியூட் அப்படிங்கிறது இந்த நம்ம ட்ரோபோஸ்பியருக்கு கீழே பறக்கக்கூடிய பொருட்கள் இருக்கு இல்லையா, ட்ரோன், இது சம்மந்தமான எக்கனாமி தான் நம்ம என்ன சொல்கிறோம், லோ ஆல்டிடியூட் எக்கனாமி அப்படிங்கிற சொல்கிறோம். தமிழ்நாட்டில் இப்போ இந்த ட்ரோன்ஸ்லாம் உற்பத்தி பண்ணுறதுக்காக நிறைய கம்பெனிஸ் தமிழ்நாட்டில் திறந்துக்கிட்டு இருக்காங்க. தமிழக அரசாங்கமும் இந்த ட்ரோனுக்காக நிறைய இனிஷியேட்டிவ் பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த லோ ஆல்டிடியூட் எக்கனாமி ரோட் மேப் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை தமிழக அரசாங்கம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ ப்ரிப்பேரிங் எ லோ ஆல்டிடியூட் எக்கனாமி ரோட் மேப் ஃபார் 2025, 2025 ஆண்டுக்கான லோ எக்கனாமி ரோட் மேப் வந்து போடுறாங்க. இதில் பொசிஷனிங் இட் செல்ஃப் அஸ் அ இந்தியாஸ் ஹப் ஃபார் ட்ரோன். இந்தியாவில் ட்ரோன்லாம் உற்பத்தி பண்ணுறதுக்கான ஒரு ஹப்பாக, ட்ரோன் உற்பத்தி பண்ணுறதுக்கான ஒரு ஹப்பாக தமிழ்நாடை மாற்றணும் அப்படிங்கிறத முக்கியமாக நோக்கமாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி அட்வான்ஸ் ஏர் மொபிலிட்டி, இப்போ நிறையா டிஃப்ரெண்ட்டான ட்ரோன்ஸ்லாம் வருது இல்லையா, எமர்ஜென்சி சமயத்தில் பயன்படுத்துகிற மாதிரி ட்ரோன்ஸ், நிறைய ட்ரோன்ஸ்லாம் வருது இல்லை, இது எல்லாத்துக்குமான ஹப்பாக தமிழ்நாடை மாற்றணும். அது மட்டும் இல்லாமல் பிலோ 300 மீட்டர், பிலோ 3,000 மீட்டர் ஆல்டிடியூட், இந்த லோ எக்கனாமி அப்படிங்கிறது என்னென்னா 3,000 மீட்டர், 3,000 மீட்டர் ஆல்டிடியூடு கீழே, 3,000 மீட்டர் ஹைட்டுக்கு கீழே நம்ம ட்ரோன் இந்த மாதிரி இதெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறோம் இல்லையா, இந்த ஒரு எக்கனாமிக்கு பேர் தான் என்ன அப்படின்னா லோ ஆல்டிடியூட் எக்கனாமி அப்படிங்கிறது. ஸோ தமிழக அரசாங்கம் இப்போ எப்படி தமிழ்நாட்டில் இந்த லோ ஆல்டிடியூட் எக்கனாமியை ப்ரொமோட் பண்ணுறது, ட்ரோன் சம்மந்தமான துறையில் தமிழ்நாடு எப்படி வந்து இந்தியாவுடைய ஹப்பாக மாற்றுறது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, லோ ஆல்டிடியூட் எக்கனாமிக் ரோட் மேப் அப்படிங்கிற இந்த ஒரு ரோட் மேப்பை தமிழக அரசாங்கம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஏரோ டிஃபென்ஸ் கான் 2025, ஏரோ டிஃபென்ஸ் கான் 2025 அப்படிங்கிற இந்த ஒரு மாநாடு, இது வந்து ஏரோஸ்பேஸ் சம்மந்தமான ஒரு மாநாடு தான். இந்த மாநாடு எங்கே நடைபெற்றிருக்கு, சென்னையில். ஓகேங்களா. ஸோ ஏரோ டெஃப்கான் 25 அப்படிங்கிற இந்த ஒரு மாநாடு சென்னை ட்ரேட் சென்டர், சென்னை
ட்ரேட் சென்டர் எங்கே இருக்குது? நந்தனத்தில் சென்னை ட்ரேட் சென்டர் இருக்கு இல்லையா, இந்த சென்டரில் ஒரு மாநாடு நடந்திருக்கு. இதை நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து திறந்து வச்சுருக்காங்க. இதில் என்ன டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 75,000 கோடி. எவ்வளோ? 75,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஏரோஸ்பேஸ். இந்த ஏரோஸ்பேஸ் சம்மந்தமான விஷயத்துலையும் சரி, டிஃபென்ஸ் சம்மந்தமான விஷயம் இதில் ரொம்ப முக்கியம். ஏரோஸ்பேஸ் சம்மந்தமான செக்டாரில், டிஃபென்ஸ் செக்டார்லையும், ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸ் இந்த 2 செக்டாரில் 2032க்குள்ளே, 2 செக்டாரில் ஏரோஸ்பேஸ்லையும் டிஃபென்ஸ் செக்டார்லையும் 2032க்குள்ளே நம்ம 75,000 கோடி 75,000 crore முதலீடை ஈர்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஏரோ டெஃப்கான் 25 அப்படிங்கிற இந்த இதோட முக்கியமான ஈவெண்ட்டு. ஸோ இதில் 3000த்திற்கும் மேற்பட்ட நபர்கள் 18 நாடுகள்லேருந்து பங்கேற்றுட்டாங்க. இந்த டார்கெட் முக்கியம். 75,000 கோடி 2032க்குள்ளே ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸ் இது 2 செக்டாரில் இருந்தும் நம்ம வந்து ஈர்க்க போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நீல்கிரி தார் டே. தமிழ்நாட்டில் ரொம்ப ஒரு முக்கியமான டே வந்து இந்த நீல்கிரி தார் அப்படிங்கிறது நீலகிரி வரையாடு இருக்கு இல்லையா, நம்ம தமிழ்நாட்டுடைய மாநில விலங்கு. இந்த நீலகிரி வரையாடு அப்படிங்கிறது இந்தியாவிலே 2 மாநிலங்களில் மட்டும்தான் இருக்குது. ஒன்று எங்கன்னா கேரளாவில், இன்னொன்று தமிழ்நாட்டில். இந்த 2 மாநிலங்களில் மட்டும்தான் நீலகிரி வரையாடு வந்து இருக்குது. இந்த நீலகிரி வரையாடை பொறுத்தவரை இது இதோடைய பாப்புலேஷன் எங்கே அதிகமாக இருக்குன்னா கேரளாவில் எரவிக்குளம் நேஷனல் பார்க்கில் ஒரு பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. இது எங்கே தான் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸில் மட்டும்தான் இருக்கும். வெஸ்டர்ன் காட்ஸை தவிர மீது எந்த இடத்துலையுமே நம்ம இந்த நீலகிரி வரையாடை பார்க்க முடியாது. ஸோ அந்தளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு விலங்கினம் தான் என்னன்னா நீலகிரி வரையாடு. இந்த நீலகிரி வரையாடை பாதுகாக்கணும், இதோடைய பாப்புலேஷன் கம்மியாகிட்டே வருது அப்படிங்கிறதுக்காக தமிழக அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 7ஆம் தேதியை தமிழக அரசாங்கம் நீலகிரி தார் டே அப்படிங்கிற மாதிரி வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இதில் நம்ம தமிழ்நாடுடைய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு இந்த நீலகிரி வரையாடை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போது தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை நீலகிரி வரையாடு இருக்குது அப்படின்னா 1303. தமிழ்நாட்டில் மொத்தம் இப்போ ரீசெண்டாக எடுத்த சர்வேப்படி 1303 வரையாடு இருக்குது. இது மொத்தம் எத்தனை லொக்கேஷனில் அப்படின்னா 177 லொக்கேஷனில். எத்தனை லொக்கேஷனில்? 177 177 லொக்கேஷனில் 1303 நீலகிரி வரையாடு வந்து இருக்குது. இப்போ தான் ரீசெண்டாக தமிழக அரசாங்கம் நீலகிரி வரையாடுக்கான ஒரு சென்செக்ஸும் எடுத்தாங்க. அக்டோபர் 7ஆம் தேதியை நம்ம தமிழ்நாட்டில் நீலகிரி வரையாடுக்கான தினமாக நம்ம வந்து கொண்டாடுறோம். தமிழ்நாடுடைய மாநில விலங்கு என்ன? நீலகிரி வரையாடு. இது ஐயூசியினுடைய அந்த ரெட் லிஸ்ட்டில் என்ன கேட்டகரியில் இருக்குது அப்படின்னா என்டேஞ்சர். ஐயூசியோட ரெட் லிஸ்ட்டில் என்ன கேட்டகரியில் இருக்குது? என்டேஞ்சர் அப்படிங்கிற கேட்டகரியில் நீலகிரி வரையாடு இருக்குது. ஓகேவா? அடுத்து தமிழ்நாடு எலிஃபண்ட் பாப்புலேஷன். ஸோ ரீசெண்டாக தமிழ்நாட்டில் எத்தனை எலிஃபண்ட் இருக்குது, தமிழ்நாட்டில் எத்தனை யானைகள் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு கணக்கெடுப்பு நடத்தியிருக்காங்க. இந்த கணக்கெடுப்பில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் மொத்தம் 3170 யானைகள். எவ்வளோ? 3170 3170 யானைகள் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ இது 2024 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இன்க்ரீஸ். 2024 வெறும் 3063 தான் இருந்துச்சு. ஸோ இப்போ 2020 எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 3170 3710 எலிஃபெண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த சர்வே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மொத்தம் 5 எலிஃபெண்ட் ரிசர்வ். தமிழ்நாட்டில் மொத்தம் 5 எலிஃபெண்ட் ரிசர்வ் இருக்குது. இந்த 5 எலிஃபெண்ட் ரிசர்வ்லையும் 26 ஃபாரஸ்ட் டிவிஷன் என்ன பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு எலிஃபெண்ட் இருக்குது அப்படிங்கிறத ஒரு பாப்புலேஷன் வந்து சென்சஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இதில் தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை எலிஃபெண்ட் இருக்குது? 3170 3170 எலிஃபெண்ட் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே. ஸோ அடுத்து நாகமலை ஹில்லாக் அப்படிங்கிறது நாகமலை குன்று. ஸோ இந்த நாகமலை குன்றை தமிழ்நாட்டுடைய புதிய பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நாகமலை ஹில்லாக்கை தமிழ்நாட்டுடைய புதிய பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டாக அனௌன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த நாகமலை ஹில்லாக் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா ஈரோடு மாவட்டத்தில் தான் வந்து நாகமலை ஹில்லாக் அப்படிங்கிற இந்த ஒரு இடம் இருக்குது. இதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டுடைய 4வது பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டை அனௌன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ முதல்ல வந்து தமிழ்நாட்டுடைய முதல் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் அப்படிங்கிறது
இதில் மதுரையில் இருக்குது, 2வது திண்டுக்கல். ஸோ 2வது திண்டுக்கல், 3வது ஈரோடு தான். இப்போ 4வது எதை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ 4வது வந்து நாகமலை ஹில்லாக் அப்படிங்கிற ஒரு மலைக்குன்று. இந்த குன்று எங்கே இருக்குது அப்படின்னா ஈரோடில் இருக்குது. ஈரோடில் இருக்கக்கூடிய இந்த மலைக்குன்று தான் தமிழ்நாட்டுடைய 4வது பயோடைவர்சிட்டி, 4th பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டாக அனௌன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இது மொத்தம் 32.22 ஹெக்டார். எவ்வளோ? 32.22 ஹெக்டார் பரப்பளவை கொண்டது. இதை பொறுத்தவரை இதில் 138 வகையான பிளான்ட் ஸ்பீசிஸ், அதேமாதிரி 118 பேட் ஸ்பீசிஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ தமிழ்நாடுடைய ஃபஸ்ட்டு பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் என்ன அப்படின்னா அரிடாப்பட்டி, மதுரையில் அரிடாப்பட்டி அப்படிங்கிறது இருக்குது. அதுதான் தமிழ்நாடுடைய ஃபஸ்ட்டு பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட். 2வது என்ன அப்படின்னா, 2வது கசம்பட்டி அப்படிங்கிற திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய சைட்டு. 3வது ஈரோடில் இருக்கக்கூடிய ஒரு லேக், ஈரோடில் இருக்கக்கூடிய ஏலந்தூர் அப்படிங்கிற ஒரு ஏரி. 4வது என்ன அப்படின்னா இந்த நாகமலை ஹில்லோக் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அயன் ஏஜ் எக்ஸ்கவேஷன் அட் திருமலாபுரம். ஸோ தென்காசியில் திருமலாபுரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல அகழாராய்ச்சி நடந்திருக்கு. இந்த இடத்துல தென்காசி மாவட்டத்தில் திருமலாபுரம் பேர் ஞாபகம் வச்சுங்க. தென்காசியில் என்ன சைட்டு? திருமலாபுரம் அப்படிங்கிற ஒரு சைட் இருக்குது. இங்கே இப்போது ரீசெண்டாக அகழாராய்ச்சி நடந்துச்சு. இந்த அகழாராய்ச்சியை நம்ம தமிழ்நாடுடைய ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்காலஜி, TNSD, தமிழ்நாடு ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்காலஜி வந்து நடத்தியிருந்தாங்க. இதில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா இரும்பு காலத்துடைய ஒரு சில பொருட்கள், இரும்பு காலம் அப்படிங்கிறது அயன் ஏஜில் பயன்படுத்தப்பட்ட ஒரு சில பொருட்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கே? திருமலாபுரம், தென்காசியில் திருமலாபுரம் அப்படிங்கிற இந்த ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதோடைய காலகட்டம் அப்படிங்கிறது 3rd millennial BCE. ஸோ 3rd millennial BCE இருக்கக்கூடும். ஓகேங்களா? ஸோ இதோடைய காலம் அப்படிங்கிறது 3rd millennial BCE சார்ந்த பொருட்களாக இருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. எக்ஸாமில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ரீசெண்டாக தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இந்த அயன் ஏஜ் ரிமைன்ஸ்லாம் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்பாங்க. எங்கே? திருமலாபுரம். ஸோ திருமலாபுரம், தென்காசியில் திருமலாபுரம் அப்படிங்கிற இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து நியூ ஃபயர்ஃப்ளை ஸ்பீசிஸ் டிஸ்கவர்டு இன் நீலகிரி. ஸோ நீலகிரியில் ஒரு புது வகையான ஃபயர்ஃப்ளை. ஸோ ஃபயர்ஃப்ளை அப்படிங்கிறது தட்டான் இருக்கு இல்லையா, ஒரு புது வகையான தட்டான் இனம் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா நீலகிரியில் வெஸ்டர்ன் காட்ஸ்லாம் வந்து அடிக்கடி இந்த மாதிரி புதுசாக ஒரு பறவையோ இல்லை ஒரு விலங்கு இனமோ இல்லை ஒரு சிலந்தியோ இல்லை மீன் இனமோ கண்டுபிடிப்பாங்க. இப்போது புதுசாக ஒரு ஃபயர்ஃப்ளை கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கே அப்படின்னா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீலகிரியில். ஸோ இதோடைய பேர் லாமெலோ பேலபோஸ் குறும்பா அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்து லாமெலா போலபோஸ் டீப் பிரமாஸ்மா அப்படிங்கிற இந்த 2 புது வகையான ஃபயர்ஃப்ளை ஸ்பீசிஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த குறும்பா. ஸோ குறும்பா அப்படிங்கிறது நீலகிரியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பழங்குடியின மக்கள், நீலகிரியோடைய ஒரு முக்கியமான ட்ரைபல் பீப்புள் தான் யார் அப்படின்னா குறும்பா. ஸோ இவங்களுடைய பேரில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா அந்த குறும்பா இனம் வந்து நிறைய என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, நீலகிரியோடைய என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நிறைய இனிஷியேட்டிவ் பண்ணுறாங்க. அதனால் முதல் இதுக்கு குறும்பா அப்படிங்கிற இந்த பேரை வந்து வச்சுருக்காங்க. ஓகேவா? அடுத்து இன்னுயிர் காப்போம் ஸ்கீம். நம்ம தமிழக அரசாங்கம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இந்த திட்டம் அப்படிங்கிறது எதுக்காகனா, இப்போ யாராச்சும் ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆனால் உடனே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் அவங்கள புழைக்க வைக்க முடியும். ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னா அவங்கள காப்பாற்றுறது கஷ்டம். நிறைய பிளட் லாஸ் ஆகும், அவங்களுக்கு டக்குன்னு அடுத்தடுத்த ஆர்கன்லாம் பாதிக்கப்படும் இல்லையா. ஆனால் இப்போது பாதிக்கப்பட்டவங்கள உடனே போய்ட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும்போது அவங்களுக்கு காசு இருக்காது, நிறைய இஷ்யூ ஃபேஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதனால் தமிழக அரசாங்கம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 அப்படிங்கிற திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த திட்டத்தை பொறுத்தவரை ஒரு நபர் ஆக்சிடென்ட் ஆகிறாரு, அந்த ஆக்சிடென்ட் ஆன நபரை 48 மணி நேரம் வரை, ரோடு ஆக்சிடென்ட் ஆன நபரை 48 மணி நேரம் வரை அவரை ஆக்சிடென்ட் நபரை வந்து நம்ம ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம் இல்லை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையோ 48 மணி நேரம், ஸோ 48 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம போய் சேர்க்குறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம எந்த விதமான காசும் கட்ட தேவையில்லை. கவர்மெண்ட் என்ன பண்ணிப்பாங்க, அந்த செலவுகளை வந்து பார்த்துப்பாங்க. ஸோ இந்த திட்டம் வந்து முடிகிற மாதிரி இருந்துச்சு. இப்போது நம்ம தமிழக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த திட்டத்தை ஜனவரி 10, 2027 எப்போ வர ஜனவரி 10, 2027 வரை இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 அப்படிங்கிற இந்த திட்டத்தை தமிழக அரசாங்கம் எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன பண்ண போகிறாங்கன்னா அப் டு 2 lakh crore. ஓகேங்களா? ஸோ அப் டு 2 lakh 2 லட்சம் வரை உங்களுக்கு ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 723 தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்தம் 723 கவர்மெண்ட் அண்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இந்த இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 அப்படிங்கிற திட்டம் வந்து நடைமுறையில் இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்து
கபடி பிளேயர்ஸ் தமிழ்நாட்டுடைய கபடி பிளேயர்ஸ்க்கு நம்ம முதல்வர் வந்து இப்போது அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் எந்த பிளேயர், தமிழ்நாட்டில் நீங்கள் என்ன கேம் விளையாடக்கூடிய பிளேயராக இருந்தாலும் சரி, நீங்கள் நேஷனல் லெவல் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு சாதனை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழக அரசாங்கம் 25 லட்சம் ரூபாய். ஸோ யாரெல்லாம் இன்டர்நேஷ்னல் லெவலில் சாதனை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 25 லட்சம் ரூபாய் தமிழக அரசாங்கம் கொடுப்பாங்க. ஸோ இப்போது தமிழக அரசாங்கம் 2 கபடி பிளேயர், யார் அப்படின்னா கார்த்திகா ஆர் அப்படிங்கிற இந்த ஒரு கபடி பிளேயர், இன்னொருத்தவங்க அபினேஷ் எம். ஸோ கார்த்திகா ஆர், அபினேஷ் எம் அப்படிங்கிற இந்த 2 கபடி பிளேயருமே இப்போது 3வது ஏஷியன் யூத் கேம்ஸ், ஆசிய இளைஞர்களுக்கான போட்டி நடந்துச்சு. இதில் கபடியில் பஹ்ரைன், ஸோ பஹ்ரைனில் நடந்த போட்டியில் யார் வெற்றி பெற்றிருக்கா, இந்தியாவுடைய ஆண்கள் அணியும் வெற்றி பெற்றாங்க, அதே மாதிரி இந்தியாவுடைய பெண்கள் அணியும் வெற்றி பெற்றாங்க. ஸோ இதில் வெற்றி பெற்றதுக்காக இந்த தமிழ்நாட்டுடைய பிளேயர் கார்த்திகா ஆர், அபினேஷ் எம் அப்படிங்கிற இவங்க 2 பேர்த்துக்கும் நம்மளுடைய தமிழக அரசாங்கம் 25 லட்சம் ரூபாய். இதுக்கு முன்னாடி நிறைய இன்டர்நேஷ்னல் பிளேயருக்கு வந்து தமிழ்நாட்டிலேருந்து போய் இன்டர்நேஷ்னல் லெவலில் கிரிக்கெட் விளையாடும் நபர்களுக்கெல்லாம் தமிழக அரசாங்கம் வந்து கேஷ் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது தமிழக அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, கார்த்திகா, அபினேஷம் இவங்க 2 பேர்த்துக்கும் 25 லட்சம் ரூபாய் தமிழக அரசாங்கம் கொடுக்குறாங்க. அடுத்து நியூ லிசார்ட் ஸ்பீசிஸ், ஒரு புது வகையான பல்லி இனம், ஒரு புது வகையான பல்லி இனம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கே அப்படின்னா வெஸ்டர்ன் காட்ஸில். ஓகேங்களா? ஸோ வெஸ்டர்ன் காட்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு புது வகையான இனம் வந்து ஒரு புது வகையான லிசார்ட் ஸ்பீசிஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கே அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அரளம் அண்டு கோட்டயம். அரளம் அப்படிங்கிறது தமிழ்நாடுடைய ஃபஸ்ட்டு பட்டர்ஃப்ளைக்கான சாங்சுரி தான் வந்து அரளம். அரளத்துலேயும் கோட்டயத்துலேயும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ வந்து கிரிட்டிக்கல் என்டேஞ்சர் கோட்டையூர் டே கிகாக், அதோட பேர் என்ன அப்படின்னா கோட்டையூர் டே கிகாக் அப்படிங்கிற இது வந்து ஒரு கிரிட்டிக்கல்லி என்டேஞ்சர் லிசார்ட் ஸ்பீசிஸ். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து தமிழ்நாட்டுடைய ஃபிஷர் ஃப்ரெண்ட் ஆப், ஃபிஷர் ஃப்ரெண்ட் ஆப் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்பு டெக் ஃபார் நேச்சர் அப்படிங்கிற அவார்டை வின் பண்ணியிருக்கு. என்ன ஆப்பு? ஃபிஷர் ஃப்ரெண்ட் ஆப். ஃபிஷர் ஃப்ரெண்ட் ஆப் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப் பேர் என்ன, ஃபிஷர் ஃப்ரெண்ட் ஆப் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்பு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா டெக் ஃபார் நேச்சர் அவார்டு, என்னது டெக் ஃபார் நேச்சர் அவார்டு அப்படிங்கிற இந்த ஒரு அவார்டை வெற்றி பெற்றிருக்கு. ஸோ இந்த அவார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்எஸ் சுவாமிநாதன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன், யார், எம்எஸ் சுவாமிநாதன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு உருவாக்கின ஆப்புக்கு பேர் தான் என்ன, ஃபிஷர் ஃப்ரெண்ட் ஆப் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்பு. இந்த ஆப் என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரொடெக்டிங் ஆலிவ் ரெட் லே டர்ட்டில். ஆலிவ் ரெட் லே டர்ட்டில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டர்ட்டில். இது வந்து இனப்பெருக்கத்துக்காக முட்டை போடுறதுக்காக இந்த நம்ம இந்தியாவுடைய கோஸ்டல், இந்தியாவுடைய ஈஸ்டர்ன் கோஸ்ட் பகுதியை வந்து நாடும். குறிப்பாக தமிழ்நாடுடைய பீச், தமிழ்நாடுடைய மெரினா பீச்சு, அதே மாதிரி ஒடிசாவில் ருஷிகுலியா அப்படிங்கிற பீச் இருக்குது. இந்த பீச்லாம் இந்த இது அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஆலிவ் ரிலேட்டடில் வந்து நம்ம மீனவர்களுடைய வலையில் சிக்காமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த ஆப்புக்கு பேர் தான் என்ன, ஃபிஷர்ஸ் ஃப்ரெண்ட் மொபைல் ஆப். என்னது ஃபிஷர் ஃப்ரெண்ட் மொபைல் ஆப் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்பு. ஸோ இதுக்கு டெக் ஃபார் நேச்சர் அவார்டு அப்படிங்கிற அவார்டு வந்து கிடச்சிருக்கு. ஓகே. ஸோ அடுத்து நோட்ரிஸ் கோட்டா இன்க்ரீஸ்ட் இன் 4 ஸ்டேட்ஸ். ஸோ நோட்ரி, அந்த நோட்ரி பப்ளிக் அப்படிங்கிறலாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, நம்ம வந்து இந்த நோட்ரி சைன் வாங்குறதுக்கெலாம் நோட்ரி பப்ளிக் பார்த்துருப்போம். ஸோ நோட்ரி பப்ளிக் வந்து ஒரு ஸ்டேட்டில் இவ்வளோ தான் இருக்கணும் அப்படிங்கிற கோட்டா இருக்குது. பட் பாப்புலேஷன் இன்க்ரீஸாக அந்த கோட்டாவை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இப்போது நம்ம மத்திய அரசாங்கம் இந்த நோட்ரி பப்ளிக்கான கோட்டாவை ஒவ்வொரு ஸ்டேட்லையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. குஜராத்தில் 6000ஆகவும், தமிழ்நாட்டில் 3500, ராஜஸ்தானில் 3000, நாகாலாண்டில் 400 அப்படிங்கிற மாதிரி நோட்ரி பப்ளிக்குடைய கோட்டாவை எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து தமிழ்நாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து போட்டிருக்காங்க. யாரோட அப்படின்னா ஃப்ராங்க்ஃபர்ட் புக் ஃபேர். ஸோ ஃப்ராங்க்ஃபர்ட் புக் ஃபேர் அப்படிங்கிற இந்த இட்டாலியோடைய ஒரு மிகப்பெரிய புக் ஃபேர் கூட தமிழக அரசாங்கம் ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதோட நமக்கு இன்றைக்கான டாபிக் வந்து முடியுது. நம்ம அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கில் சந்திக்கலாம். தேங்க்யூ.